டான் பட்டிமன்ற நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களே, இந்த நிகழ்வை சிறந்த முறையில் தயாரித்து உலகெல்லாம் வாழுகின்ற தமிழ் மக்கள், தமிழ் பேசுகின்ற மக்களிடத்தில் நல்ல கருத்துக்களை கொண்டு சேர்ப்பதில் காரணமாக அமைந்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் ஜெகன் அவர்களே மற்றும் ஒளிப்பதிவாளர்களே, இந்த நிகழ்வை வாரந்தோறும் கண்டுகளித்து அதனுடைய சாராம்சங்களை எல்லாம் எடுத்துக்கொள்ளுகின்ற எங்களுடைய நேயப்பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எழுகதிர் பட்டிமன்ற குழுவின் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்து நிற்கின்றோம். இன்றைய தினம் ஒரு சலசலப்போடு இந்த சமூகத்தில் பல சிக்கல்கள் இருக்கிறது. எமது சமூகத்திலே அதிக சிக்கல் எங்கே இருக்கிறது என்ற இரண்டு பொருளிலே இங்கே வாதிடுவதற்கு பேச்சாளர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். எமது சமூகத்தில் அதிகம் சிக்கல் இருப்பது பண்பாட்டு வழியிலா அல்லது அரசியல் உலகிலா என்று பேசுவதற்காக இன்று பேச்சாளர்கள் வருகை தந்திருக்கிறார். அதாவது எமது சமூகம் என்பது இலங்கை சமூகத்தை சார்ந்ததாக ஒரு தேசமாக அதனை நாங்கள் அந்த வரையறைக்குள் நுழையலாம், அல்லது பேச்சாளர்கள் எந்த வரையறையில் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் பேசுகின்ற போது நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். சமூகம் என்பது அந்த சமூகம் தன்னுடைய அசைவியக்கத்தை சிறப்பாக கொண்டு நகர்த்துகின்ற போதுதான் ஒரு நல்ல சமுதாயத்தை, நல்ல சமூகத்தை நாங்கள் கட்டமைக்க முடியும். இந்த சமூகத்திலே சிக்கல்கள் அதிகம் இருப்பது பண்பாட்டு வெளியில். பண்பாடு என்பதுக்கு போது ஒரு மனிதனுடைய வாழ்வியல் அத்தனையையும் நாங்கள் பண்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்து விடலாம். வாழ்வியலுடைய அத்தனை முறைகளையும் பண்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடலாம். அரசியல் என்பது இந்த ஒரு சமூகத்தினுடைய பண்பாட்டினுடைய ஒரு கூறாகவும் அதனை கருதும் இடத்து அதை ஒரு தனித்த பகுதியாகவும் நாங்கள் நோக்க வேண்டி இருக்கிறது. ஆகவே இன்றைய சமூகத்தில், எமது சமூகத்தில் எங்கே சிக்கல் அதிகமாக இருக்கிறது? சிக்கல்களை விடுவிக்கின்ற போதுதான் எங்களுடைய சுபீட்சமான எதிர்காலத்துக்கு அது காரணமாக அமையும். பண்பாட்டு வழியில் நாங்கள் 2000 ஆண்டு பழைய பண்பாட்டு மரபுகளையும் பழக்க வழக்கங்களையும் எங்களுடைய முதுகிலே கொண்டு சுமந்து செல்கிறோம். அவற்றிலே தேவையானவை எது, தேவையற்றவை எது என்பதை நின்று நிதானித்து அதிலே குப்பை பெருக்கி மணிகளை பொறுக்கி நகர்கின்ற சமூகமாக மாற வேண்டும் என்று 2000 பழைய சுமையால் என்ற கவிதையை கவிஞர் முருகையன் அவர்கள் இந்த உலகத்துக்கு தந்திருக்கிறார். அரசியல் சிக்கல் என்பது, அரசியல் ஒரு சமூகத்துக்கு ஒரு முக்கியமான கூறு. இந்த அரசியல் எமது சமூகத்திலே ஒரு சிக்கல் மிக்கதாக மாற்றமடைந்திருக்கிறது. பல்லினம் வாழுகின்ற இந்த தேசத்தில் அரசியலின் பெயரால் இனங்களுக்கிடையில் சிக்கல்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று பிரதேசங்களுக்கிடையில் அரசியலின் பெயரால் சிக்கல்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. தனி மனிதர்களுக்கிடையில் சிக்கல்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த சிக்கல்கள் எதில் அதிகம் என்று பேசுவதற்காக பண்பாட்டு வெளியில்தான் எமது சமூகத்தினுடைய சிக்கல் அதிகமாக இருக்கிறது என்று பேசுவதற்கு அந்த அணியினுடைய அணித்தலைவர், தொல்புரம் விக்னேஸ்வரா வித்தியாலயத்தினுடைய சிறந்த தமிழாசான், மிகப்பெரிய பேச்சாளர், இன்று பல பிரதேசங்களிலும் தன்னுடைய கருத்துக்களினாலும் தன்னுடைய தமிழ் புலமையினாலும் தமிழையும் சமூகத்தினுடைய சமூக பணியையும் செய்து கொண்டிருக்கின்ற எங்கள் ஆசிரியர் கைலநாதன் துஷ்யந்தன் அவர்களை பேசுவதற்கு அன்போடு அழைத்து நிற்கின்றேன். பாருங்கள். தாரகைகள் நடுவே தன்மதி போல் வீற்றிருந்து
நல்ல தீர்ப்பு வழங்க காத்திருக்கின்ற நடுவர் அவர்களே, எண்ணணி பேச்சாளரே, எதிரணி பேச்சாளர்களே, டான் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். இன்று ஒரு அருமையான தலைப்பிலே நாங்கள் வாதிட வந்திருக்கிறோம். எமது சமூகத்தில் சிக்கல் அதிகம் இருப்பது பண்பாட்டு வெளியிலா, அரசியல் உலகிலா என்பதே இன்றைய பட்டிமன்றத்தினுடைய தலைப்பாக இருக்கின்றது. எமது சமூகத்தில் சிக்கல் அதிகம் இருப்பது பண்பாட்டு வெளியில்தான் என்பது அறுதியும் உறுதியுமான முடிவாகும். எல்லா விதமான பண்பாடுகளை சார்ந்தே அரசியல் உலகமும் அமைகிறது. பண்பாடு என்ற அந்த பெருவட்டத்தினுள் ஒரு சிறு பகுதியாகத்தான் பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, அரசியல் வாழ்வாக இருந்தாலும் சரி அமைகிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. பண்பெனப்படுவது யாது என்று பார்த்தால், பண்பெனப்படுவது பாடறிந்தொழுகல், அதாவது கலித்தொகையிலே மிக அருமையாக சொல்லுகின்றது. நிலைப்பாடுகளுக்கு ஏற்ப வாழப் பழகுதல் தான் பண்பாடு. டி.கே. சிதம்பரநாத முதலியார் அவர்கள் இந்த சொல்லாட்சியை மிக அருமையாக கையாண்டிருக்கிறார். எப்படி நாங்கள் மண்ணை நன்றாக உழுது பதப்படுத்தி எங்களுடைய அந்த பயிற்சியை தயார்படுத்துகின்றோமோ, அதே போல எங்களுடைய மனதை பண்படுத்தித்தான் இந்த பண்பாடு என்ற சொல்லும் உருவாகின்றது என்று சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே எங்களுக்கு மரபுசார் பண்பாடு என்றொரு மிகப்பெரிய பண்பாடு இருக்கிறது. மரபுநிலை திரியற் பிறிது பிறிதாகும் என்று மரபியற் சூத்திரத்திலே தொல்காப்பியர் கூட மிக அழகாக சொல்லியிருக்கிறார். வல்லவன் வகுத்ததே வாய்க்காலாகும். உண்மையிலே பார்க்கின்ற பொழுது அரசியல் இன்றைக்கு சிக்கல் அதிகமாக இருப்பது என்று சொன்னால் அது பண்பாட்டிலே தான். அந்த பண்பாட்டு வழியை சரியாக கடைப்பிடிக்காமையில் தான் அது நிகழ்கிறது. அந்த பண்பாட்டை சரியாக கடைப்பிடித்தால் உண்மையிலேயே மிகப்பெரிய வெற்றி சிக்கல் அல்லாது நமது சமூகத்திலே உருவாகும். எவ்வாறு உருவாகிறது பண்பாட்டு வழியிலே பிரச்சனை என்று சொன்னால், எங்களுடைய பண்பாடு என்பது ஒரு இனக்குழுமத்தினுடைய அடையாளமாகும் என்று சொல்லி பக்தவத்சல பாரதி அவர்கள் பண்பாட்டு மானுடவியல் என்ற நூலிலே தன்னுடைய ஆய்வாக குறிப்பிட்டிருக்கிறார். நடுவர் அவர்களே மிக அருமையாக சொல்லியிருக்கிறார். ஒரு பண்பாடு என்று சொல்வது ஒரு அகன்ற பரப்பு, அது ஒரு இனக்குழுமத்தினுடைய ஒரு அடையாளம் என்று சொல்லி அவர் வகுத்துரைக்கின்றார். ஆகவே என்ன பண்பாடு? எங்கள்கிட்ட இருந்த பண்பாட்டு வெளியன் என்று பார்த்தால் ஈன இரக்கம், மானம், விருந்தோம்பல், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எங்களுக்குள்ளே இருந்த ஒரு மிகச்சிறிய அல்ல மிகப்பெரிய ஒரு விருந்தோம்பல் பண்பாடு எங்கள்கிட்ட இருந்தது. வாருங்கள் வாருங்கள் என்று கூப்பிட்டு எல்லோருக்கும், அதாவது வள்ளுவர் கூட சொல்கிறார், இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் என்ற துணை என்று சொல்லுகிறார். இந்த பண்பாட்டு வழியிலே இன்றைக்கு நடுவர் அவர்களை இந்த விருந்தோம்பல் எங்கே போயிருக்கிறது? சிக்கலில் முடிந்திருக்கிறது. உண்மை நடுவர் அவர்களே, மிகப்பெரிய சிக்கல். வந்து விரும்பினால் சாப்பிடுங்கோ, இல்லாட்டிக்கு போங்கோன்ற மாதிரி தான் எங்களுடைய விழாக்கள் எல்லாம் இருக்கிறது நடுவர் அவர்கள். இதை எல்லோருமே அறிவார்கள். எப்படி இந்த பண்பாட்டு வழி இன்றைக்கு மாற இருக்கிறது. இன்றைக்கு பாருங்கள், பண்பாடு என்ற வட்டத்திலே சான்றாண்மை என்று சொல்லப்படுகிறது. அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மையோடு 5 சால் ஊன்றிய தூண் என்று வள்ளுவ பெருந்தகை சான்றாண்மை என்ற அந்த பண்பை பற்றி சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு அந்த அன்பு எங்கே போயிருக்கிறது நடுவர் அவர்களே? அன்பிற்கு முண்டோ அடைக்கும் தாள். இன்றைக்கு சமூகத்திலே பாரிய பிரச்சனை நடுவர் அவர்களே, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதில்லை. ஒருவருடைய பிரச்சனையை சொன்னால் இணங்கி கேட்பதில்லை. இன்றைக்கு சமூகத்திலே பார்த்தால் தெரியும், புள்ளி விவர ரீதியாக இருந்தாலும் சரி, வேறு வகையிலும் சரி, இந்த உளநோய் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நோய் இன்று பலர் மத்தியில் அதிகரித்து கொண்டு வருகிறது. ஏன் நடுவர் அவர்களே காரணம் என்று நினைக்கிறீர்கள்? இந்த பண்பாட்டு வழியில் ஏற்பட்ட சிக்கல்கள் இதற்கு காரணம். உண்மை நடுவர் அவர்களே, ஏனென்று சொன்னால் அந்த காலத்திலே எங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு பலர் இருந்தார்கள். பாட்டி இருந்தார், பெரியவர்கள் இருந்தார்கள். வடிவாக சொல்லுகிறார்கள், கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கு மூத்தோர் இல்லாத அவைக்களனும் பார்த்துண்ணும் தன்மையிலாளர் அயலிருப்பும் இம்மூன்றும் நன்மை பயத்தலில என்று சொல்லுகிறார்கள் நீதி நூல்களிலே எல்லாம். பாருங்கள், இன்றைக்கு இது மாறிக்கொண்டிருக்கிறது. பக்கத்து வீட்டுக்காரர் அவர் தந்த வேலையை பார்க்கட்டும்,
நாங்கள் எங்கட வேலையை பார்ப்போம் என்று சொல்லி இன்றைக்கு இருக்கிறார்கள். பக்கத்து வீட்டுக்காரர் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜெகத்தினை அழித்திடுவோம் என்று சொன்னார் பாரதியார். இப்ப தனியொருவனை நாங்கள் பார்க்காமல் இந்த சமூகத்திலே இந்த பண்பாட்டு பெருவழியிலே சிக்கல் இருக்கின்ற பொழுது சரியாக வாழ்ந்துவிட முடியுமா நடுவர் அவர்களே? நிச்சயமாக முடியாது. உண்மையிலே சுகிசிவம் ஐயாவினுடைய ஒரு பேச்சை நான் கேட்டேன். உண்மையிலே பிரமித்து போனேன். அவர் சொன்னார், தான் பிசிக்ஸ் பாடத்தை படித்துவிட்டு வந்தார், ஆனால் உண்மையாகவே எக்ஸாம் என்று சொன்னால் பரீட்சை அந்த அண்டு வரலாற்று பாடம். தான் இப்படி மாறி படித்து விட்டனே என்று சொல்லி தடுமாறி நிற்கின்ற பொழுது ஒரு நண்பர் சொன்னாராம், அதற்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை. எப்படியும் ஆசிரியர் 5 வருடத்துக்கு முதல் எப்படி இருந்ததோ அதே கேள்வியைத்தான் இப்பொழுதும் தருவார். ஆகவே நீங்கள் அப்படி ஆயத்தப்படுத்துங்கள். அவர் என்ன கேட்க போறார் வரலாற்றிலே? எல்லாத்துக்கும் எழுதுங்கள். குளங்களை கட்டினார், அதை புனரமைத்தார், அப்படி செய்தார், மக்களுக்கு கொஞ்சம் எழுதுங்கள் என்று சொல்லி தான் 52 புள்ளிகள் பெற்றதாக அங்கே குறிப்பிட்டார். இதுதான் நடுவர் அவர்களே உயர்ந்ததொரு பண்பு. அந்த இடத்துல இன்றைக்கு சரி, இன்றைக்கு வரலாற்று பாடத்துக்கு மாறி பிசிக்ஸை படிச்சுட்டு வந்துட்டீர்கள், ஆகவே இன்றைக்கு உங்கள் பாடு சரியென்று சொல்லி இருந்தால் நடுவர் அவர்களே அவருடைய எண்ணம் எவ்வாறு இருந்திருக்கும்? இன்றைக்கு சமூகத்திலே இதான் நிலைமை. ஒருவரை ஒருவர் எப்படி அந்த முதுகிலே அமர்த்தி முதுகிலே குத்தி தான் அவரை விழுத்தி முன்னுக்கு வருகின்ற சிந்தனை தான் இன்றைக்கு பண்பாட்டு பெருவழியிலே பாரிய சிக்கலாக இருக்கிறது. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதில்லை. எம்பதி என்று சொல்லுகின்ற அந்த மற்றோர் நிலைக்கு உள்ளாகின்ற பண்பு நடுவர் அவர்களே இன்றைக்கு குறைந்து வருகிறது. அது பாடசாலையிலாக இருந்தாலும் சரி, வேறு இடங்களில் இருந்தாலும் சரி, வீட்டிலே கூட சரி, ஒருவரை அவருடைய எண்ணப்பாங்கில் அவருடைய அனுபவ பாங்கில் வைத்து அவரை நோக்குகின்ற அந்த மேலான மகோன்னதமான பண்பு இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது சமூகத்திலே இந்த பண்பாட்டு பெருவழியில் இருக்கின்ற பிரச்சனை எல்லாமே சிக்கல் நிறைந்த உலகமாகத்தான் இருக்கிறது. பண்புடையார் பட்டுண்டுலகம் அது என்றேல் மண்புக்கு மாய்வது மண் என்ற வள்ளுவ பெருந்தகையினுடைய கூற்றையும் இங்கே ஆணித்தரமாக வலியுறுத்தி எமது சமூகத்தில் சிக்கல் அதிகம் இருப்பது பண்பாட்டு வழியில் தான், அரசியல் உலகில் அல்ல. பண்பாடு சீரமைக்கப்படுமாக இருந்தால் அரசியல் சிறப்பாக அமையும் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன். நன்றி. ஆசிரியர் கைலைநாதன் துஷ்யந்தன் அவர்கள் பண்பாட்டு வழியில் இருக்கின்ற சிக்கல்களை இங்கே அவிழ்த்திருக்கிறார். எங்கள் மரபு சார்ந்த பண்பாட்டிலே விருந்தோம்பல் என்ற ஒரு அழகிய அல்லது மகோன்னதமான அந்த பண்பாடு இருந்தது. இன்றைக்கு அந்த விருந்தோம்பலுக்கு என்ன நடந்தது? மண்டபங்களிலெல்லாம் விழாக்களை அரங்கேற்றிவிட்டு யார் யாருக்கு விருந்து பரிமாற முடியாது என்ற நிலையில் இன்று இந்த சடங்குகளும் சம்பிரதாயங்களும் இருக்கிறது. அன்று ஒரு வீட்டில் அடுப்பெறிந்தால் மறு வீட்டில் பசி இருக்காது. ஆனால் இப்பொழுது பக்கத்து வீட்டில் என்ன நடக்கிறது என்பது தெரியாமல் உயர்ந்த மதில்களாலும் உயர்ந்த அரண்மனை வாயில்கள் போன்று கேட்டுக்களாலும் படலைகளாலும் இன்று வீடுகள் தனித்து அமைக்கப்பட்டிருக்கின்றன. முந்தி பொட்டுக்கோளால அது வீட்டின் அந்த எல்லைகளுக்குள்ளாக மக்கள் உலாவி பரிமாறி அந்த பண்பாட்டோடு இருந்தார்கள். அன்பு தொலைந்தது. அதே மாதிரி ஒருவரை ஒருவர் கை கொடுக்கின்ற அந்த உயர்ந்த பண்பாடு எல்லாம் தொலைந்திருக்கிறது. அது சிக்கலாக மாறி இருக்கிறது. தொலைந்தது மட்டுமில்ல, ஒன்றை ஒன்றை பிணைத்து ஒரு சிக்கலுக்குள் இருக்கிறது என்று தன்னுடைய கருத்தை இங்கே பதிவு செய்திருக்கிறார். இப்பொழுது அரசியல் காலம். அரசியலிலே மிகவும் முன்னுதாரணமாக பலர் இருக்கின்ற இந்த நேரத்தில் சில சிக்கல் பாடுகளும் இருக்கிறது. ஆகவே எமது சமூகத்திலே அதிக சிக்கல் பண்பாட்டில் இல்லை. இந்த பண்பாடுகளை எல்லாம் எது காரணமாக இருக்கின்ற அரசியல் உலகுதான் காரணம் என்று பேசுவதற்காக சிறந்த பேச்சாளர், எங்களுடைய ஆரம்ப பிரிவு மாணவர்களுடைய அந்த உயர்வுக்கும் அவர்களுடைய வழிகாட்டுதலுக்கும் காரணமாக இருக்கின்ற ஆசிரியர் பரமநாதன் விஜிந்தன் அவர்கள் இப்பொழுது அரசியல் உலகில்தான் சிக்கல் என்று அந்த சிக்கல்களை இப்பொழுது சொல்லுவார். வாருங்கள், சிக்காமல் சொல்லுங்கள். நீங்கள்
நல்லதோர் வீணை செய்து அதை நலன்கட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்று அம்பாளை பணிந்து இன்றைய நல்லதொரு நாளிலே நல்லதொரு தலைப்போடு இந்த டான் தொலைக்காட்சியூடாக டான் ரசிகர்களை சந்திக்க இருக்கின்ற இந்த நேரத்திலே ஒருபால் கோடாமை சான்றோர் கனி என்கின்ற வள்ளுவ பெருந்தகையின் வாக்குக்கிணங்க நடுநிலைமை வகிக்க வந்திருக்கும் நடுவர்களே, எண்ணணி பேச்சாளர்களே, எதிரணி பேச்சாளர்களே, உங்கள் எல்லோருக்கும் வணக்கம் கூறிக்கொள்வதோடு என்னை இந்த உலகத்திற்கு ஈண்டெடுத்த என் தாய் தந்தையரையும் வணங்கி விடயத்திற்குள் வருகிறேன். உண்மையில் பல தலைப்புகளோடு நாங்கள் சந்தித்திருக்கின்ற இந்த வேளையில் இன்று ஒரு வித்தியாசமான தலைப்போடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். எமது சமூகத்தில் சிக்கல்கள் அதிகமாக நிறைந்திருப்பது பண்பாட்டு உலகிலா அரசியல் உலகிலா? நல்ல விடயம். இங்கே அரசியல் உலகில் பல சிக்கல்கள் இருக்கின்றது என்பதனை கூற விளைகின்றேன். நடுவர் அவர்களே, இன்று இருக்கின்ற எமது நாட்டிலே இருக்கின்ற அரசியல் விடயங்களை நன்கு அவதானித்துக் கொண்டு இருக்கின்ற நீங்கள் இந்த மக்களுக்கு அரசியலே இருக்கின்ற அல்லது அரசியலிலே ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோம் என்றால், உண்மையில் மக்கள் சுவீட்சமாக இயல்பாக இந்த நாட்டிலே மகிழ்வாக வாழுவதற்குரிய வழிமுறைகளை இந்த நாட்டினுடைய மொத்த தேசிய வருமானத்தின் கொள்ளளவுக்கு ஏற்ப இந்த நாட்டை நிர்வகிக்கின்ற பொறுப்பை இந்த அரசியல்வாதிகள் எடுத்துக்கொள்வார்கள். அதிலே அந்த அரசிலே அங்கம் வகிப்பவர்கள் யாராக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு சமூக சேவை மனப்பாங்குடையவராக இருக்க வேண்டும். ஆனால் இன்று அரசிலே இருப்பவர்களுடைய கோட்பாடுகளும் கொள்கைகளும் எப்படி இருக்கிறது, அல்லது அதற்கு முன்னர் இருந்த அரசியல்வாதிகளுடைய வாழ்வு முறை, அவர்களுடைய எண்ணங்கள், அவர்களுடைய செயற்பாடுகள் எப்படி இருந்தது என்று நீங்கள் நன்கு அறிவீர்கள். உண்மையில் இளங்கோடிகளுடைய சிலப்பதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற விடயம், அரசியல் பிழைத்தார்க்கு அறம் கூட்டாகும். இன்று பல அரசியலில் ஈடுபட்ட பலருடைய வாழ்விலே அறம் கூட்டாகி அங்கே அவர்களுடைய வாழ்வையை தொலைத்திருக்கின்ற நிலை நாங்கள் பார்க்கின்றோம். இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது அரசிலே எவ்வாறான சிக்கல்கள் இருக்கிறது என்று சொல்லி. உண்மையில் இந்த சமூக சேவையோடு இருப்பவர்கள் மக்களுடைய வாழ்வை சிறந்த முறையிலே வடிவமைக்கின்ற ஒரு திட்டத்தை தீட்டி தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து மக்களுக்காக நாட்டுக்காக உழைப்பவராக இருக்க வேண்டும். ஆனால் இன்று இருக்கின்ற அரசியல்வாதிகள் எப்படி இருக்கின்றார்கள்? ஏதோ இந்த சிம்மாசனத்தில் ஏறிவிட்டால் தான் சார்ந்த தன் சமூகத்திற்கும் தனக்கும் தன்னுடைய சமூகத்திற்கு 7 தலைமுறைகள் வாழக்கூடிய சொத்துக்களை குவிக்கக்கூடிய ஒரு சிம்மாசனமாக அந்த சிம்மாசனத்தை கருதி கொண்டு தாங்கள் தங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்கிறார்கள். மாறாக மக்கள் தலைக்கு மேலே பல சுமைகளை சுமந்து சிக்கல் நிறைந்த வாழ்விலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வாழ்வு உண்மையில் ஒரு மகிழ்வான வாழ்வாக இருக்காது. இதுதான் அரசியல் சிக்கலாக இன்று இருக்கிறது. ஏன் நாங்கள் கடந்த காலத்திலே பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு அரசு ஒன்று மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த மாற்றத்தினூடாக மக்கள் எல்லோரும் ஒரு மாற்றம் நிறைந்த புதிய அரசு ஒன்று வர வேண்டும் என்று விளைந்திருக்கிறார்கள். அதனுடைய விளைவாக உண்மையில் ஒரு தலைவன், மாற்றத்தின் தலைவன் ஒருவன் வந்திருக்கின்றான். அவர் வந்தவுடனேயே
பாராளுமன்றத்தை கலைத்து உடனடியாக பாராளுமன்றத்தை சுத்தம் செய்வதற்காக விளைந்திருக்கின்றார். இது எதை காட்டுகிறது? ஏற்கனவே இருந்த அரசியல்வாதிகளுடைய சிக்கல் நிறைந்த வாழ்வு அல்லது சிக்கல் நிறைந்த செயற்பாடுகள் மக்களை அதல பாதாளத்துக்குள் தள்ளி இருக்கிறது என்பதை எடுத்து காட்டியிருக்கிறது. உண்மையில் இன்று பாருங்கள், ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று, ஒரு பாராளுமன்றத்தை சுத்தப்படுத்த வேண்டும் என்று விளைகின்ற பொழுது இலங்கையிலே இருக்கக்கூடிய தேர்தல் மாவட்டங்கள் 22 இருக்கிறது. அதிலே 2 மாவட்டங்களை தவிர்ந்த 20 மாவட்டங்களில் அந்த தேர்தலில் சின்னம் போடுகின்ற அந்த பேலட் பேப்பர் என்று சொல்லுகின்ற அந்த பேப்பர் கூட இன்று அளவிலும் எண்ணிக்கையிலும் அதிகரித்திருக்கிறது. அது கூட பெரிய சிக்கல். உண்மையில் மக்கள் ஜனநாயகமாக, அதாவது தான் விரும்புகின்ற தலைவரை பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று விளைகின்ற பொழுது கூட யாரை தெரிவு செய்வது என்று கூட தெரியாமல் திக்காடுகின்ற நிலை இருக்கிறது. அது எதனாலே வந்தது? அரசினாலே, அரசினுடைய சிக்கலினாலே வந்தது. இன்று எங்களுடைய யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தை எடுத்து பார்த்தோம் என்றால் கூட 44 கட்சிகள் போட்டியிடுகின்றார்கள். அதிலே 396 நபர்கள் போட்டியிடுகிறார்கள். இதிலே யாரை தெரிவது என்று செய்வதென்று கூட தெரியாமல் சிக்கல்படுகின்றார்கள் என்றால் அது அரசியல் சிக்கல் தான் ஐயா. ஏன் இந்த அரசியலே இருந்த ஒவ்வொருவரும் செய்த தவறுகளினால் தான் மக்களுடைய தலையிலும், ஒவ்வொரு குடும்ப தலைவருடைய தலையிலும் எண்ணிக்கை சொல்ல முடியாத அளவிற்கு சுமையை சுமத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது அரசியல் சிக்கலாகத்தான் இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் நாங்கள் ஒரு புதிய அரசுக்குள்ளே நுழைவதற்காக விளைகின்றோம் என்று சொன்னால் ஏற்கனவே பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் சிக்கல் நிறைந்த அரசியல் வாழ்வாகத்தான் இருந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, ஏற்கனவே இருந்த அரசுகளை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் நாளாந்தம் எங்களுடைய அன்றாட வாழ்வை கூட சிறந்த முறையிலே வாழ முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு உணவுக்கும் அல்லது அடிப்படை தேவைக்குமாக நாங்கள் மழையிலும் சரி வெயிலிலும் சரி கியூவிலே நின்று அந்த பொருட்களை பெற்று குழந்தைகளுக்கும் சரி எங்களுடைய சுயதேவைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டது. எதனாலே? அரசினுடைய செயற்பாட்டினாலே. இது சிக்கல் நிறைந்த வாழ்வாக இருக்கிறதா அல்லது அதாவது சிக்கல் இல்லாத ஒரு அரசாக இருந்திருக்கிறதா என்று பார்த்தோம் என்று சொன்னால் அது உண்மையில் சிக்கல் நிறைந்ததாகத்தான் இருக்கிறது. எங்களுடைய தலைவர் அவர்கள் சொன்னார், உண்மையில் சிக்கல் பண்பாட்டு வழியில் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி. நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், பண்பாட்டு வழியிலும் சிக்கல் இருக்கிறது. ஆனால் பண்பாட்டு விழுமியங்கள் காலங்காலமாக மக்கள் பின்பற்றி கொண்டு தங்களுடைய இனத்தினுடைய அடையாளங்களை சிறந்த முறையிலே காக்க வேண்டும் என்கின்ற அந்த உயர்ந்த எண்ணத்தோடு பண்பாடுகளை பேணி பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கும் கடத்தி வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். இது ஓரளவு பெரிய சிக்கலாக எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களுடைய நாடு ஒரு சுவீட்சமான வாழ்வாக அல்லது சுவீட்சம் நிறைந்த நாடாக, மகிழ்ச்சி நிறைந்த நாடாக வாழ வேண்டும் என்று சொன்னால் பண்பாடு முக்கியமல்ல, அரசு சரியான முறையில் இருக்க வேண்டும். அந்த அரசு சரியான முறையில் இருந்து மக்களுக்கு எழுகின்ற சிக்கல்களை தாங்களாகவே சிந்தித்து புதிய புதிய நுட்ப முறைகளை, புதிய முறைய கொள்கைகளை, புதிய திட்டங்களை தீட்டி மக்களை சுவீட்சமாக வாழுவதற்குரிய செயற்பாடுகளை செய்ய வேண்டும். அது இல்லாமல் இருக்கின்ற பொழுது அங்கே சிக்கல் நிறைந்ததாகத்தான் இருக்கிறது. எனவே பண்பாட்டு இன்று எமது சமூகத்திலே இருக்கின்ற சிக்கல் நிறைந்த வாழ்விலே பண்பாட்டு வழியை விட அதிகமாக இருப்பது அரசியல் உலகில்தான் என்பதை ஆணித்தரமாக கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆசிரியர் பரமநாதன் விஜிந்தன் அவர்கள் அரசியல் உலகில் இருக்கின்ற சிக்கல்களை எங்களுக்கு சொல்லியிருந்தார். எமது சமூகத்தில் அதிக சிக்கல் இந்த அரசியல் உலகில் இருக்கிறது. ஒரு ஆட்சியாளர்கள் சிக்கல் மிகுந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆட்சியினுடைய அதிகாரம் சிக்கல் மிகுந்ததாக இருந்திருக்கிறது. அதனால் மக்கள் தங்கள் அன்றாட வாழ்க்கையில் சிக்கல்களை அனுபவித்தார்கள்.
நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலிலே எந்த அரசியல் தலைமைக்கு தன்னுடைய வாக்கை செலுத்த முடியும் என்பதில் சிக்கல்பட்டார்கள். அந்த வாக்குச்சீட்டு நீளமாகவும் அகன்றும் தன்னுடைய உருவத்தை பெருப்பித்திருந்ததாலே யாரை தெரிவு செய்வது என்பது ஒரு பிரச்சனையாக எங்களுடைய மக்களுக்கு இருந்திருக்கிறது. இப்போ அரசியல் உலகு என்பது மக்களை சிக்கலுக்குள்ளாக்கினதாக இருந்திருக்கிறதே ஒழிய அது சிக்கல்களை அவிழ்த்து நல்ல அரசியலை எங்களுக்கு தந்து நிற்கவில்லை என்று ஆசிரியர் விஜேந்தன் அவர்கள் பேசி அமர்ந்திருக்கிறார். இப்பொழுது இல்லை, அரசியல் உலகில் அதிக சிக்கல் இல்லை, எமது சமூகத்திலே அது அதிக சிக்கலை கொடுக்கவில்லை. ஆனால் எங்களுடைய பண்பாட்டு வெளியில்தான் அதிக சிக்கல் இருக்கிறது. இங்கே பேச்சாளர்களிலே எக்ஸ்பைரி டேட் முடியலை என்னும் இவருக்கு, அதனால இவர் இளங்குமரனாக இருக்கிறார். தேவராசனுடைய இளங்குமரன், தேவராசா இளங்குமரன் அவர்கள் பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய சமூக பணியினுடைய புதுமுக மாணவராக இப்பொழுது தன்னை இணைத்து கொண்டிருப்பவர், சிறந்த வளரும் இளம் பேச்சாளர். இந்த பேச்சுலகில் எங்களுடைய பட்டிமன்ற எழுகதிர் பட்டிமன்றத்தில் இன்று நுழைவு பேச்சாளராக நுழைந்திருக்கிறார். வாருங்கள், இளங்குமரன் அவர்கள் பண்பாட்டு வழியில் எப்படி சிக்கல்கள் இருக்கிறது என்பதை எங்களுக்கு சொல்வதற்காக வாருங்கள், உங்கள் பேச்சை தொடங்குங்கள். என்னுடைய நான் பேசும் தமிழுக்கு முதற்கண் வணக்கத்தை கூறிக்கொண்டு, நடுவர் அவர்களே மற்றும் என் தரப்பினரே எதிர்த்தரப்பினரே, உலகெங்கும் டான் டிவி தொலைக்காட்சி ஊடாக இந்நிகழ்வினை கண்டுகளித்துக் கொண்டிருக்கும் நேயர்களே அனைவருக்கும் நான் இந்நேர வந்தனங்களை கூறிக்கொள்கின்றேன். இன்றைய இந்த பட்டிமன்ற நிகழ்விலே நாங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பானது எமது சமூகத்தில் சிக்கல் அதிகம் இருப்பது பண்பாட்டு வழியிலா அரசு உலகிலா என்று தலைப்பிலே நாங்கள் இங்கு கதைக்க வந்திருக்கின்றோம். அந்த வகையிலே பண்பாட்டு வழியிலே என்ற ரீதியில் நமது அணியினூடாக நான் இங்கு கதைக்க வந்திருக்கின்றேன். அதாவது பண்பாட்டு வழியில் என்று நாங்கள் இங்கு நோக்குகின்ற பொழுது எமது பண்பாட்டை அது மிக முக்கியமாக குறிக்கின்றது. அந்த பண்பாட்டை எடுத்துக்கொள்வோமானால் அங்கு ஆடை அணிகலன்கள், உணவுகள் மற்றும் நமது கலாச்சார பாரம்பரிய கலைகள் மற்றும் கோயில் வழிபாடுகள் என்று அனைத்துமே அந்த பண்பாட்டிற்குள் அடங்கி இருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய காலத்திலே நாங்கள் எங்களுடைய பண்பாட்டை எடுத்து நோக்குவோமானால் முதலில் நாங்கள் ஆடை பற்றிய பண்பாட்டு ரீதியில் நோக்குகின்றோம். இளங்குமரன் நான் நினைச்சேன் நீங்க உடனே எடுத்த வச்சுக்கு ஆடைக்குள்ளதான் இளங்குமரனாக இருக்கிறபடியா நுழைவீர்கள் என்று. பேசுங்கள் பேசுங்கள். இன்று அண்மையில் தீபாவளி கொண்டாட்ட பண்டிகை ஒன்று நடந்து முடிந்தது, நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். அதிலே எமது சமூகத்தில் ஆடைகளை எவ்வளவு அழகாக அந்த கடைகளில் முன்னுக்கு காட்சிப்படுத்தி இருந்தார்கள். அதாவது எமது தமிழருடைய பாரம்பரிய கலாச்சார உடுப்புகள் ஒன்று கூட அந்த கடைகளில் காட்சிப்படுத்தப்படவில்லை. அதற்கு மாறாக கிழிந்த ஆடைகளையே காட்சிப்படுத்தி இருந்தார்கள். இது எங்க இருக்கின்றது இந்த தவறு? சமூகத்திலே இந்த பண்பாட்டில் அனைத்து சிக்கலும் அந்த கடைகளிலே காணப்படுகின்றது. அதனை பார்த்த சிறார்கள் தீபாவளிக்கு நாங்கள் அணிய வேண்டியது இந்த கிழிந்த ஆடையைத்தான். இல்ல இளங்குமரன், அது அந்த விலக்கழிவோட இருக்கிறதால கிழிந்த ஆடைகளை பெற ஈஸியா. நடுவர்களே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நமது தமிழனின் கலாச்சார உடுப்பை விட அந்த கிழிந்த ஆடையினுடைய விலை அதிகம். அந்த இடத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றும் அதை விட நாங்கள் இங்கு நோக்க வேண்டிய என்னவென்றால், தீபாவளி நிகழ்ச்சி என்பது என்ன? அசுரனை அழித்த ரீதியில் நாங்கள் அந்த கொண்டாட்டத்தில் ஈடுபடுகின்றோம். அதாவது தமிழனுடைய அடையாளமான வேட்டி சட்டை என்பவற்றை அணிந்து பலகாரங்கள் உண்டு என்று சந்தோஷமாக இருக்கின்றோம். ஆனால் இன்றைய காலத்தில் தீபாவளிக்கு முதல் நாள் இரவு தொலைக்காட்சிகளில் நியூஸாக வருகிறது, தீபாவளி என்று மதுபான சாலைகள் பூட்டென்று. ஏன் அவ்வாறு என்று தீபாவளிக்கு மதுபான சாலைகள் பூட்டவென்று இல்ல, அப்படி சொன்னா தான் ரெடி ஆகலாம் அடுத்த நாள். நடுவர் அவர்களே, அந்த மதுபான சாலைகள் பூட்டுவதற்கான அறிகுறி என்னவென்றால், எமது மதுபான பிரியர்கள் அந்த தீபாவளி நாளிலே மதுவை குடித்துவிட்டு அசுரர்களாக மாறுவதால் தான் மதுபான சாலைகள் முன்கூட்டியே பூட்டப்படுகின்றது. அது மட்டுமல்லாது மதுபான தீபாவளி தினத்தன்று போலீசார் வீதியிலே நிற்கின்றார்கள். காரணம் என்ன? தீபாவளி என்றால் நாங்கள் சந்தோஷமாக கோயில்களில் வழிபாடுகளை முடித்துவிட்டு வருகின்ற நேரம்.
ஆனால் இன்றைய தீபாவளி காலகட்டங்களில் என்ன செய்கின்றார்கள்? வீதிகளிலே அடாவடித்தனமாக திரிகின்றார்கள் என்று வீதிகளில் போலீசார் நிற்கின்றார்கள். இதற்கான காரணம் என்னவென்றால், இன்றைய பண்பாட்டு வழி சமூகத்தில் அதிக சிக்கல்களை கொடுத்திருக்கின்றது. அது மட்டுமல்லாது, இன்றைய காலங்களில் நாங்கள் கோயில் சமூகத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோமானால், எத்தனை கோயில்களில் நமது பாரம்பரிய கலைகள் பண்பாட்டு ரீதியாக நடைபெறுகிறது நடுவர்களே. ஒரு கோயில்களில் கூட எமது பாரம்பரிய கலை கூத்துகள் என்பன ஒன்றுமே நடைபெறுவதில்லை. எமது யாழ் மாவட்டம் பார்க்கின்ற அனைத்து கோயில்களிலும் களியாட்ட நிகழ்வுகளே கூத்துகளாக நடைபெறுகின்றன. இதனை எமது கோயிலுக்கு சென்று எமது இளைஞர்கள் அங்கே அடாவடித்தனத்தில் ஈடுபடுகின்றார்கள். போலீசார் அவ்விடத்தில் குவிக்கப்படுகிறார்கள். இதனால் எமது பண்பாடுகள் சமூகத்திலே சிக்கலடைந்து செல்கின்றது. பண்பாட்டினால் தான் நமது சமூகம் சிக்கலாகவே செல்கின்றது நடுவர்களே. மற்றும் அண்மையில் நல்லூர் கந்தனாலயத்திற்கு நீங்கள் சென்றிருப்பீர்கள் நடுவர்களே. அங்கு முருகனை பார்த்து கைதூக்கி கும்பிடும் அடியவர்கள் குறைவு. முருகனை பார்த்தவுடன் கமராவை தூக்கும் அடியவர்கள் தான் அதிகம் இருக்கின்றார்கள். இங்கே இப்பொழுது மாறி வருகின்ற பண்பாடு என்னவென்றால், கைதூக்கி கும்பிடுவதற்கு பதிலாக கமராவை தூக்குகின்ற காலம் இங்கு சமூகத்திலே வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. அவ்வளவுக்கும் காரணம் பண்பாட்டு வழியிலே எமது சமூகம் சிக்கலடைந்து செல்கிறது தான். அதைவிட நாங்கள் இப்போது அண்மையில் சூரன் போர் நிகழ்வுகள் நடந்து முடிந்திருக்கின்றன. அந்த சூரன் போர் நிகழ்விலே சூரனை எவ்வளவு கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள் நடுவர்களே. சூரனை தலைகீழாக கவிழ்த்திருக்கிறார்கள். சூரன் கையில் மோட்டினை வைத்து நெருப்பை பறக்க விட்டிருக்கிறார்கள். சூரனுக்கு வாள் அதுகளை கொடுத்து எமது அடியவர்களை பயமுறுத்தி இருக்கிறார்கள். சூரனை முருகப்பெருமான் வதம் செய்வதாக அந்த நிகழ்ச்சியை அந்த சூரன் சடங்கினை நிகழ்த்துவதை விட்டு சூரனை வைத்து எமது அடியவர்களை பயமுறுத்துகின்ற காலம் இன்று சூரன் போராக மாறி இருக்கின்றது. அதைவிட இன்று நமது கோயில்கள் சமூகங்களை எடுத்துக் கொள்வோமானால், எமது தமிழனின் கலாச்சாரம் அங்கு முறியடிக்கப்படுகின்றது. ஏன் ஆடைகளை மன்னிக்க வேண்டும், ஏன் மேலாடைகளை கலட்டி விட்டு உள்ளே செல்ல வேண்டும் என்று போட்டணிய அதிலே சுவர் பலகை ஒன்று கொள்வ வேண்டும்? அதற்கான காரணம் என்னவென்றால், இன்றைய பண்பாட்டு வழியில் அதிக சிக்கல் இருக்கின்றது. அதனாலே தான் கோயில்களில் மேலாடைகளை கலட்டி விட்டு செல்ல வேண்டும் என்று கூறுகின்றார்கள். அதைவிட எமது எதிரணியின் முதலாவது பேச்சாளர் கூறியிருந்தார், இன்றைய காலங்களில் நாங்கள் குழந்தைகளுக்கான அத்தியாவசிய தேவை பொருட்கள் அனைத்துக்கும் நாங்கள் இன்று வரிசையில் நிற்கின்றோம் என்று. பேச்சாளர் அவர்களே மன்னிக்க வேண்டும், இன்றைய காலகட்டங்களில் ஒரு ஆட்சி காலத்துக்கு ஏற்ப வகையில் நாங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றோம். முதல் ஒரு ஆட்சி காலத்தில் நாங்கள் வரிசையாக நின்றோம், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் இன்றைய ஆட்சியின் மாற்றத்தின் காரணமாக நாங்கள் வரிசை என்பவற்றை தவிர்த்து நாங்கள் இன்றைய அத்தியாவசிய தேவை உணவுப் பொருட்களை பெற்று நாங்கள் இன்று சந்தோஷமாக இருக்கின்றோம். இளங்குமரன் அவர்களே, பண்பாட்டில் வரிசை என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. வரிசைகளை குழப்பி என்னடா இதண்டு இல்லாம வரிசை சிறப்பு தானே. நீங்க பேசுங்க. அதைவிட நமது எதிரணியின் முதலாவது பேச்சாளர் கூறியிருந்தார், புதிதாக, அதாவது நான் கூற வருவது என்னவென்றால், இன்று அண்மையில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் எடுத்துக்கொள்வோமானால், பாராளுமன்ற தேர்தலுக்கு முற்காலங்களிலே அதிக வேட்பாளர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அதில் நான் அவருடைய பேரொன்று குறிப்பிடவில்லை. கூறுகிறேன் என்னவென்றால், ஒரு வேட்பாளருக்காக எமது மக்கள் ஒரு இடத்தில் ஒன்று கூடி போராட்டங்களை செய்தார்கள். அவருடைய பிற்காலத்தில் அவருடைய பண்பாடுகள், அவருடைய பேச்சுக்கள் வேறொரு ரீதியிலே செல்வதாக அறிகுறிகள் தென்பட்டது. அதனை அறிந்த மக்கள் அவர் பிரச்சாரம் செய்கின்ற இடங்கள் எல்லாம் சென்று அவரை விரட்டி அடித்த சமூக வலைத்தளங்களில் அந்த காணொளிகளை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால், ஒருவனுடைய பண்பாடை வைத்துத்தான் அந்த அரசியல் உலகிற்கே மக்கள் அவர்களை தீர்மானிக்கின்றார்கள். நடுவர்களே, நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனோடு மட்டுமல்லாமல், அண்மை காலங்களில் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முற்காலங்களிலே முதல் இருந்த அரசியல்வாதிகளினை எமது மக்கள் கேவலமாக பேசியிருந்தார்கள். ஏன் அவர்களை பேசியிருந்தார்கள் என்றால், அவர்கள் வைன் ஷாப்பிற்கான பார் பொமிட்டுகளை வைத்து விற்பனை செய்து கொண்டிருந்தார்கள் என்று பேசியிருந்தார்கள். அவர்கள் இவ்வளவு காலமும் அரசியலிலே வகித்த பங்கினாலே, அவர்கள் செய்த பிழையினாலே தான் அவர்களை அரசியல் உலகிற்கு மக்கள் வெறுக்கின்றார்கள். அவர்களை ஏன் வெறுக்கின்றார்கள் என்றால், அவர்களுடைய பண்பாடு சரியில்லை. அந்த பண்பாட்டு வழியிலே அவர்கள் மக்களுக்கு அநீதி விளைக்கின்றார்கள். அதனாலேயே அவர்களை அரசியல் உலகிற்கு வேண்டாம் என்று மக்கள் வெறுக்கின்றார்கள். எனவே இந்த பட்டிமன்ற நிகழ்வியை நாங்கள் எமது சமூகத்தில் சிக்கல் அதிகம் இருப்பது பண்பாட்டு வழியில்தான் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது
இளங்குமரன் அவர்கள் சிறப்பாக தன்னுடைய வாதத்தை முன்வைத்திருக்கிறார். பண்பாட்டு வழியில் ஏற்படுகின்ற சிக்கல்கள் தான் அரசியல் உலகினுடைய சிக்கல்களுக்கு காரணமாக அமைந்திருக்கிறது என்பதை சில உதாரணங்களோடு தெளிவுபடுத்தி இருக்கிறார். ஒரு பண்பாட்டின் அடிப்படையில் தங்களை புனிதர்களாக காட்டிக்கொண்டவர்கள், கலாச்சாரத்தினுடைய காவலர்களாக காட்டிக்கொண்டவர்கள், அந்த கலாச்சாரத்துக்கு முரணாக சில சம்பவங்களை இங்கே மதுபானத்துக்கான அந்த லைசன்ஸுகளை விற்பனை செய்ததன் மூலம் அரசியல் உலகில் ஒரு சிக்கல்களை ஏற்படுத்தி இருக்கிறார். அதுபோல இன்னொரு உதாரணம் சொன்னார், இன்றைக்கு அரசியல் உலகுக்கு வருகின்றவர்கள் பண்பாடு இல்லாமல் இருப்பதனால் அந்த அரசியல் உலகு சிக்கல் அடைந்திருக்கிறது. இப்பொழுது கோமாளிகள் எல்லாம் அரசியலுக்கு வருகிறார்கள். கோமாளித்தனமெல்லாம் செய்தால் அரசியலில் பிரபலமாகிடலாம் என்று பண்பாடற்ற முறைகளை பின்பற்றுகிறார்கள். ஆகவே பண்பாடுதான் அடிப்படையில் சிக்கல் நிறைந்ததாக இருக்கிறது என்பதை தனது கருத்தை பதிவு செய்ததோடு சூரன் போர் சடங்குகளையும் சில உதாரணத்துக்கு சொன்னார். என்னை ஒரு மாணவன் கேட்கின்ற போது சொன்னான், இந்த சூரனுக்கும் முருகனுக்கும் நடக்கின்ற போரிலே முருகனுக்கு பக்கத்தில் இருப்பவர் இந்த மலையில் குடையோடு மலைக்கு நல்ல சேஃப்டியோடு ஒரு வேலோடு நிற்கின்ற போது சூரனை காவிக்கொண்டிருக்கின்ற இந்த மக்களின் சேற்றிலும் இந்த முதுகிலும் காயங்களையும் தளம்புகளையும் தாங்கி புதைந்து திரிகிறார்களே, இது என்ன வேறுபாடு என்று கேட்டார். அதுதான் பண்பாட்டின் அடிப்படையில் ஒரு வேறுபாடு. அதிகாரத்தில் இருக்கின்ற ஒரு பண்பாடும் அதிகாரத்துக்கு இல்லாதவர்களுடைய பண்பாடும் மாறுகின்ற இந்த சூழல் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா என்ற கேள்வி சூரன் போரின் என்ற அந்த திருவிழாவோடு ஒரு கேள்வியை ஏற்படுத்தலாம். ஆகவே சிறப்பாக இளங்குமரன் தன்னுடைய பதிவு செய்திருக்கிறார். சிறந்த சிந்தனையாளர், கணனி துறையிலே மென்பொருளாக்க துறையிலே இன்று ஒரு சிறந்த முனைவோனாக தொழில் சிறப்பு பெற்றவராக இருக்கின்ற, சிந்தனை ஆற்றலில் வேறுபடுத்தி புதிய சிந்தனைகளையும் அறிவையும் சமூகத்துக்கு புகுத்துகின்ற உயரிய ஒரு பணியாக அதனை செய்கின்ற எங்களுடைய நாகராஜா கபிலன் அவர்கள் இந்த சமூகத்தில் அதிக சிக்கல் அரசியல் உலகில் தான் இருக்கிறது என்று தன்னுடைய சிந்தனையை பதிவு செய்வதற்காக அவரை அன்போடு அழைத்து நிற்கின்றனர். அனைவருக்கும் வணக்கம். இந்த சமூகத்தில் சமூக நீதியும் சமத்துவமும் அனைத்து உயிர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்றைய விவாதத்தினுடைய தலைப்பாக எமது சமூகத்தில் சிக்கல் அதிகம் இருப்பது பண்பாட்டு வழியிலா அரசியல் உலகிலா. இந்த தலைப்பு பார்ப்பதற்கு ஒரு மயக்கமான தலைப்பு. இரண்டு பக்கமுமே சிக்கல் இருப்பது என்பதை தலைப்பு வெட்ட வெளிச்சமாக சொல்லுகிறது. இரண்டு பக்கமுமே சிக்கல் இருக்கிறது. அதில் சிக்கல் எதில் அதிகம் இருக்கிறது என்பது கேள்வி. அடிப்படையிலே இந்த சமுதாயத்திற்கு இந்த நேரத்தில் தேவைப்படுவது அரசியல் விழிப்புணர்வு. இந்த அரசியல் விழிப்புணர்வு எப்படிப்பட்டது என்றால் ஒரு புற்றுநோயை போன்றது. இந்த சமூகத்தில் இருக்கும் புற்றுநோய், அந்த புற்றுநோய் காலத்திற்கும் இருந்து கொண்டே இருக்கும். அதற்குரிய மருந்துகளை நாங்கள் அந்த அரசியலுக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். கொடுக்காத பட்சத்தில் அது இன்னும் வீரியத்துடன் வளர்ந்து கொண்டே இருக்கும். அண்மையில் நான் வாசித்த எனது மனதிற்கு மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு புத்தகம் சி. புஷ்பநாதன் அவர்கள் எழுதிய ஈழப் போராட்டத்தில் எனது சாட்சியம் என்ற அந்த புத்தகம். 70 வருட கால எங்களுடைய யுத்தம், 70 வருட கால எங்களுடைய போராட்டம், எங்களுடைய கண்ணீர், கவலை, எங்களுடைய இழப்புகள், இதை அத்தனையும் சுருக்கமாக சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று பதிவு அது. அதில் பலருக்கு விமர்சனங்கள் இருக்கலாம், அதிலுடைய உண்மைத்தன்மையை பலர் இன்றும் கேள்விக்குள்ளாக்கலாம். இருந்தாலும் அது பல விடயங்களை கூறுகிறது. மிக முக்கியமாக இளைஞர்களுடைய எழுச்சியை பற்றி அது கூறுகிறது. இந்த இளைஞர்களுடைய எழுச்சிக்கும் சமூகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சிந்தனைக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று பார்த்தால், இன்றைய காலத்தில் எங்களுடைய இளைஞர்களுடைய போக்கை பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் அரசியலிலிருந்து ஒதுங்கி இருக்கிறார்கள். இல்லை என்றால் அரசியலை ஒரு பணம் படைக்கும் இல்லாட்டி பண முதலாளித்துவவாதிகளினுக்கு இலகுவாக நாங்கள் குறைந்த நேரத்தில் பணக்காரர்களாக மாறிவிட உதவக்கூடிய ஒரு சாதனமாக பார்க்கிறார். அதற்கு காரணம்
அரசியல் புரிதலோ அரசியல் தெளிவோ சமூகத்தில் இல்லை. மக்களுக்கும் அரசியல் தெளிவில்லை, அதே சமயத்தில் அரசியல்வாதிகளுக்கும் அரசியல் தெளிவில்லை. நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலுக்காக பலர் வாக்குச்சீட்டுகளை அங்கங்கே கொடுத்து கொண்டிருந்தார்கள். அந்த வாக்குச்சீட்டை கொடுத்த ஒருவன், மதிப்புக்குரிய நடுவர்களே, வாக்குச்சீட்டை மக்களுக்கு கொடுத்த ஒருவன் அதில் ரொக்கெட் செய்து விளையாடி கொண்டிருக்கிறான். 4ஆக மடித்து வெடி அடித்துக் கொண்டிருக்கிறான். அவர்களுக்கு அந்த வாக்குச்சீட்டு ஒரு வியாபாரம். பணம் கொடுத்து அரசியலிலே இழுத்து கொண்டு வரப்பட்டவர்கள், எந்தவித கொள்கை சார்ந்து இல்லாதவர்கள். அரசியலில் என்னுடைய நோக்கம் கொள்கை சார்ந்தது. ஆனால் மக்களுக்கும் கொள்கை தெரியாது, அந்த அரசியல்வாதிகளுக்கும் கொள்கை தெரியாது. வெறுமனே உணர்ச்சி பூர்வமாக பேச்சுக்களை பேசி மட்டும் வாக்குகளை வாங்குகிறார்கள். அதை வைத்து பணம் சம்பாதிக்கிறார்கள், சமூகத்தை சீரழிக்கிறார்கள். இதுதான் இன்று இலகுவாக நடந்து கொண்டிருக்கிற விடயம். அடுத்த கட்டமாக பார்த்தீங்கள் என்றால், அரசியல் சமூகத்தை எவ்வாறு கட்டுப்படுத்தும் என்பதற்கு சில உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுக்கு நன்றாக ஞாபகம் இருக்கும், 1980களில் நடந்த இனக்கலவரம். இந்த இனக்கலவரம் எதற்காக தோற்றுவிக்கப்பட்டது, அது எவ்வாறு உருவாக்கப்பட்டது, அது எவ்வாறு அரசியலாக்கப்பட்டது என்பதை இந்த சமூகம் நன்று நோக்கியதா என்று கேட்டால் அது கேள்விக்குறி. யாழ்ப்பாணத்தினுடைய பல்கலைக்கழகம் எரிக்கப்பட்டது மட்டும்தான் இந்த சமூகத்துக்கு தெரியும். அந்த எரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்துக்கு பின்னால் இடம்பெற்ற அரசியல் இந்த சமூகம் நூலகம் மன்னிக்க வேண்டும், நூலகம். இது சமூகத்தில் எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை சமூகம் கவனிக்க மறந்ததால் தான் இன்று பல அரசியல் கட்சிகள் உருவாகின்றன. பல அரசியல்வாதிகள் திடீரென்று உருவாகிறார்கள், திடீரென்று பணம் சம்பாதிக்கிறார்கள், திடீரென்று காணாமற் போகிறார்கள். மீண்டும் அடுத்த எலெக்ஷன் வரும், அந்த எலெக்ஷனில் புதிதாக வருவார்கள், மீண்டும் அதே கருத்துக்களை விதைப்பார்கள், காணாமல் போவார்கள், சமூகம் சீரழியும். இந்த சீரழிவுக்கு காரணம் என்னவென்றால் அரசியல் புரிவும் தெளிவோ கிடையாது. வெறுமனே நீங்கள் பார்த்தால் இன்று நாங்கள் தமிழர்கள் என்று கதைக்க வேண்டும். ஆனால் இலங்கை தமிழர்கள் என்று பார்த்தால் தமிழர்களை நாங்கள் பல்வேறு பகுதிகளாக பிரிக்கிறோம். எது பிரிக்கிறது? இலங்கையினுடைய அரசியல் மிக தெளிவாக திட்டமிட்டு பிரிக்கிறது. உதாரணத்துக்கு பார்த்தால் முஸ்லிம்களை தமிழர்களிடமிருந்து பிரிக்கிறது. முஸ்லிம்களை ஒரு இனம், தமிழர்கள் ஒரு இனம் என்று வேறுபடுத்துகிறது. இந்த தமிழர்களை மலையக தமிழர்கள் என்று பிரிக்கிறது. அடுத்த கட்டமாக வடக்கு தமிழர்கள், கிழக்கு தமிழர்கள், யாழ்ப்பாணத்தான், மட்டக்களப்பான். இவ்வாறு தமிழர்களை எவ்வளவு தூரம் பிரிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் பிரித்து அரசியல் எங்களை சூழ்ச்சி வலையில் சிக்குகிறது. நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால் உங்களுக்கு என்றொரு அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுக்கு அங்கீகாரம் கிடைத்தால் நீங்கள் நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்கலாம். நீங்கள் நாடாளுமன்றத்தில் நீங்கள் கேள்வி கேட்டால் நாங்கள் பதில் சொல்ல வேண்டும். ஆனால் நீங்கள் எல்லோருமே தனித்தனியாக இருந்தால், நீங்கள் மலையக தமிழர், நீங்கள் முஸ்லீம், நீ யாழ்ப்பாணத்தான், நீ மட்டக்களப்பான், இவ்வாறு நீங்கள் பிரிந்திருந்தால் உங்களுக்கு கேள்வி கேட்கும் திறனை நாங்கள் குறைக்க முடியும். ஆகவே நீங்கள் எங்களிடம் கேள்வி கேட்க முடியாது. நீங்கள் கேள்வி கேட்க முடியாவிட்டால் நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை என்பதை இந்த அரசியல் இந்த சமூகத்திற்கு விளிக்கிறது. ஒரு அரசியலால் பண்பாட்டை இலகுவாக சீரழிக்க முடியும். அதுதான் இன்றைய காலத்தில் நிதர்சனமான உண்மை. நல்ல பண்பாடு நல்ல அரசியலை ஏற்படுத்தலாம், அப்படித்தானே? நல்ல பண்பாடு. ஆனால் அரசியல் எப்போதுமே பண்பாட்டை சிதைக்குகின்ற முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டே இருக்கும். அதனால் தான் நான் மக்களிடம் கேட்டுக்கொள்வது, நீங்கள் அரசியல் கதையுங்கள். யாரை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும்? நீங்கள் 2019 தேர்தலை பாருங்கள், ஜனாதிபதி தேர்தலை பாருங்கள், சிங்கள மக்களுடைய ஒற்றுமையை பாருங்கள். தனி பெரும்பான்மையால் யார் தலைவன் என்று அந்த மக்கள் தீர்மானித்துக் கொண்டார்கள். 2024 தேர்தலில் யார் தலைவன் என்று விருப்பு வாக்குகளில் தலைவர் தெரிவு செய்யப்பட்டாலும் அதை தனி சிங்கள பெரும்பான்மை மக்கள் யார் விருப்பு வாக்காக வர வேண்டும் என்று தங்களது ஜனாதிபதியை தெரிவு செய்கிறார்கள். ஆனால் தமிழர் பகுதியில் அவ்வாறு தெரிவு செய்ய முடியும்? உட்கட்சி பூச. தமிழர்களுக்கு நாங்கள் கூட்டமைப்பாக உருவாக்கி ஒரு சமுதாயத்துக்கு உதவி செய்வீர்கள் என்று பார்த்தால் நீங்கள் உங்களுக்குள்ளேயே சண்டை பிடித்து யார் தலைவர் என்ற போட்டியில் இருக்கிறீர்கள். சமூகத்தை பற்றிய அக்கறை கிடையாது. உங்களுக்கு பணத்தை வைத்து எவ்வாறு சமூகத்தை ஏமாற்றுவது என்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உதாரணம், இது எப்படிப்பட்ட உதாரணம் என்றால், ஆரம்ப காலத்திலே படிப்பறிவில்லாத மக்கள் படித்தவர்களை நன்றாக நம்பினார்கள். ஆனால் படித்தவர்கள் அந்த மக்களை ஏமாற்றினார்கள். இதே போல்தான் எங்களுடைய மக்கள் பழைய அரசியல்வாதிகளை நம்பினார்கள். அரசியல்வாதிகள் தங்களுடைய சுயநலத்துக்காக மக்களை ஏமாற்றினார்கள். மக்கள் ஏமாற்றப்படுவதால் அவர்களுடைய பண்பாடு சீரழிகிறது என்பதுதான் என்னுடைய வாதம். இதைத்தான் நான் இந்த எதிர்த்தரப்புக்கும் இதைத்தான் நான் தெளிவு கூற விரும்புகிறேன்.
பண்பாட்டை விட அரசியல் தெளிவும் அரசியல் புரிதலும் எமது சமுதாயத்துக்கு கட்டாயம் தேவை. எங்களுடைய கொள்கை என்ன, ஒரு அரசியல் கட்சியினுடைய கொள்கை என்ன, மக்களுடைய அரசியல் பார்வை என்ன என்ற தெளிவு அனைவருக்கும் வர வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடுகிறேன். வணக்கம். கபிலன் அவர்கள் அரசியல் உலகில் இருக்கின்ற சிக்கல்களை மிகவும் தெளிவாக வரையறுத்திருக்கிறார். அதனை தெள்ளத் தெளிவாக எங்களுக்கு காட்டியிருக்கிறார். ஆகவே 2 சிக்கல்களும் இப்பொழுது நிறைவடைந்த நிலையில் தீர்ப்புக்கான சிக்கல் உருவாக்கி இருக்கிறது. எமது சமூகத்தில் சிக்கல் அதிகமாக இருப்பது பண்பாட்டு வழியிலா அரசியல் உலகிலா அதிகம் என்பது இங்கே வாதிடப்பட்டிருக்கிறது. பண்பாடு என்பது பாடறிந்து ஒழுகின்ற அந்த மரபோடு சார்ந்திருக்கிறது. வாழ்வியலினுடைய அத்தனை கூறும் பண்பாட்டில் உள்ளடங்குகிறது. இப்பொழுது பண்பாட்டில் என்ன சிக்கல் வருகிறது என்றால், காலங்காலமாக நல்ல பண்பாட்டினுடைய கூறுகளாக அடையாளப்படுத்தப்பட்டவை தொடர்ச்சியாக சமூகத்திலே கொண்டு செல்லப்படவில்லை, அல்லது அந்த கூறுகளில் சில மாற்றீடுகள் உட்புகுந்து அது எதிர்கலாச்சாரமாக மாறுகிறது. இப்ப பண்பாடு என்றால் அந்த பண்பாட்டை உருவாக்குபவர் யார் என்ற கேள்வி வருகிறது. ஒரு ஆட்சியினுடைய அதிகாரத்தின் பண்பாடா அல்லது அதிகாரத்துக்கு உட்படுகின்ற மக்களுடைய பண்பாடா என்று கேட்க தோன்றுகின்றது. அவ்வாறு இருக்கிறது. அப்போ ஆளுவருடைய பண்பாடுதான் எல்லா மக்களுக்குரிய பண்பாடாகவும் அது மாற்றம் பெற்றிருக்கிறது. நான் என்ன ஆடையை அங்கீகரிக்கிறேனோ அந்த ஆடைதான் ஆடை பண்பாடாக கீழ்வரையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நான் என்ன கலை கலாச்சாரத்தை பண்பாட்டினுடைய கூறுகளாக நான் பிரகடனம் செய்கின்றேனோ அதுதான் கீழ்வரையும் அதனை நாங்கள் பார்க்கிறோம். ஆக பண்பாடு ஒரு அதிகாரத்தின் இருப்பிலிருந்து வருகிறது என்றும் வைத்துக்கொண்டால், மக்களுடைய வாழ்விலும் அந்த பண்பாடு கட்டமைக்கப்படுகிறது. அப்ப மக்களுடைய பண்பாட்டின் மீது அதிகாரத்தினுடைய பண்பாடு திணிக்கின்ற போது அது சிக்கலுக்கு உள்ளாகிறது. பண்பாட்டிலே இந்த சமூகம் சிக்கலுக்கு உள்ளாகின்றது. பண்பாட்டின் பெயரால் பல சோழிகள் எங்களுக்கு. தீபாவளி என்கிறார்கள், பல கொண்டாட்டம் என்று சொல்லுகிறார்கள். இதெல்லாம் ஏழை மக்களுக்கு அது எவ்வாறாக அது அமைந்து விடுகிறது. உயர்ந்த ஆடை அணிந்த அந்த சடங்கில் மானத்தை மறைப்பதற்கு கூட ஒரு ஆடை இல்லையே என்று நிற்கின்றவர், பணம் படைத்தவனுடைய அந்த மாளிகையினுடைய ஜன்னல் சட்டை போட்டு இருக்கு, இங்கே சேரி பொண்ணு அம்மணமாக இருக்கிறது. அப்ப இந்த உயர்ச்சி, பண்பாட்டின் பெயரால் வருகின்ற இந்த சோழி, இந்த சிக்கல் எங்கே தாக்கத்தை செலுத்துகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே பண்பாட்டின் பெயரால் பல சிக்கல்கள் எங்களுடைய சமூகத்தில் இருக்கிறது. சரியான பண்பாட்டை, மக்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த மக்கள் பண்பாட்டை கொண்டு சேர்க்கின்ற பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. இங்கே அரசியல் உலகை பார்க்கிற போது அரசியல் உலகு சிக்கலுக்குள்ளாகி இருக்கிறது. எப்பொழுதுமே ஆளுகின்றவர்கள் தங்களுடைய நலனிலும் தன்னுடைய சந்ததியினுடைய நலனிலும் காரணமாக இருந்திருக்கிறார். மக்கள் நலனை முதன்மையான நலனாக அவர்கள் கொள்வது இல்லை. அவ்வாறு மக்கள் நலம் சார்ந்த அரசியல் துளிர்விடுகின்ற போது அந்த துளிர்விடுகின்ற மக்கள் அரசியல் ஏதோ ஒரு ஊடகத்தினுடைய அல்லது அபிப்பிராயங்கள் என்ற அடிப்படையில் அது நசுக்கப்படுகிறது. யார் வல்லவன், பணத்தின் மூலம் யார் வல்லாதிக்கமாக இருக்கிறார்களோ அவர்களுடைய அதிகாரமும் அவருடைய அபிப்பிராயம்தான் மக்கள் அபிப்பிராயமாக மாறுகிறது. இன்றைக்கு பணம் எவரிடத்தில் இருக்கிறதோ அவர் எந்த கோமாளித்தனமாக இருந்தாலும் சரி, அந்த கோமாளித்தனமான அரசியல் இப்பொழுது எங்களுடைய சமூகத்தில் புகுந்து பல சிக்கல்களை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்ப சரியான அரசியல், மக்கள் தெளிவடைவதற்கான அரசியலை நகர்த்த முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது.
மக்களிடத்தில் அரசியல் விழிப்புணர்வு போய் சேராத வரையில் வாக்களிப்பதற்கான மந்தையாகவே நாங்கள் அவர்களை பார்க்கிறோம். அரசியல் விழிப்புமுற்ற சமுதாயத்தை உருவாக்கி அரசியல் விழிப்போரோடு தன்னுடைய தேர்வை செய்வதற்கான வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தவில்லை. இனங்களுக்கிடையில் பிரித்தாளுகின்ற தந்திரத்தை நாங்கள் காலங்காலமாக, எப்பொழுது எங்களுக்கான விடுதலை காலனித்துவ காலத்திலிருந்து மாற்றம் அடைந்ததோ, காலனித்துவ காலத்திலும் அவர்கள் பிரித்தாளும் தந்திரத்தை கையாண்டார்கள். பின் காலனித்துவ காலத்திலும் இந்த பிரித்தாளும் தந்திரத்தில் அரசியல் இருக்கிறது. இது சமூகங்களுக்கிடையில் பல சிக்கல்களை உருவாக்கி இருக்கிறது. அரசியல் சிக்கல்கள் இந்த பண்பாட்டையும் சீரழித்திருக்கிறது. பண்பாட்டின் பெயரால் இருக்கின்ற இந்த சிக்கல்களும் அவிழ்த்து சரியான பண்பாடை அல்லது புதிய பண்பாட்டை நாங்கள் தோற்றுவிக்க வேண்டும். இந்த புதிய பண்பாட்டின் அடிப்படையில் அரசியலும் புதிய பண்பாட்டு அரசியல் நகர்த்தப்பட வேண்டும். ஆகவே எங்கே அதிகம் சிக்கல் இருக்கின்றால் 2 பகுதிகளிலும் சிக்கல் இருக்கிறது. ஆனால் இந்த சிக்கல்களை எப்படி விடுவிப்போம் என்றால் அந்த விடுவிப்புக்கான மூலோபாயங்களை கண்டறிவதுதான் என்ற சமூகத்தில் இருக்கின்ற சமூகத்தை வழிநடத்தவர்களின் பொறுப்பு. அந்த அடிப்படையில் இன்றைய எமது சமூகத்திலே அதிகம் சிக்கல் இருப்பது பண்பாட்டு வழியில் என்று தீர்ப்பு கூறி அந்த பண்பாட்டு வழியிலிருந்து புதிய பண்பாட்டை நோக்கி நகர்வதன் மூலம் அரசியல் உலகில் என்னுடைய சிக்கல்களும் தகர்க்கப்படும் என்று தீர்ப்பு கூறி இந்த பட்டிமன்றத்தை இவ்வளவு பொறுமையோடு கேட்டிருக்கின்ற அத்தனை நேயர்களுக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.